கண்களை அப்படி மூடுவோமா? Thank you, Jesus. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் உம் இன்பம் கைகளை உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. மாணிக்கத் தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது ஈடாகுமா? மாணிக்கத் தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது ஈடாகுமா? உறவே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? ஓ மாணிக்கத் தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது ஈடாகுமா? உமக்கது உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. முதலென்பேன் முடிவென்பேன், மூன்றில் ஓர் வடிவென்பேன், உன்னோடு நீரை என்பேனே. முதலென்பேன் முடிவென்பேன், மூன்றில் ஓர் வடிவென்பேன், உன்னோடு நீரை என்பேன். மொழியென்பேன் வற்றாத ஊற்றென்பேன், வாழ்க உம் நாமம் என்பேன். மொழியென்பேன் வற்றாத ஊற்றென்பேன், வாழ்க உம் நாமம் என்பேன். ஓ உம் நாமம் சொல்ல சொல்ல ஓரியாந்தரிஷி மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. ஆண்டவரே, உம் நாமத்தை சொல்லி வருகிற ஒருத்தரையும் கைவிடுவதில்லை ஆண்டவரே. இது நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலன் அளிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை இன்னும் ஆழமாக உம்மை பற்றி சிந்திக்க வைக்கட்டும். வழி நடத்துங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒருத்தரையும் இந்த இடத்துல வார்த்தையின் மூலமாக திருப்தியாக்கி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? காலை வேளையிலும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய
லாஸ்ட் வீக்குடைய தொடர்ச்சியாக தான் இந்த வாரமும் நான் எடுக்கிறேன். கழிந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு ஐசாயா 54வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை குறித்து பேசினார். அது தமிழில் யாராவது வாசிங்க, அதிலிருந்து வில் கண்டினியூ. ஜஸ்ட் டூ அ சம்மரி அண்ட் தென் கோ இன் டு த வேர்ஸ். ஐசாயா 54வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள். Enlarge the place of your tent, stretch your tent curtains, do not hold back, lengthen your cords and strengthen your stakes. ஆக 5 விஷயங்கள். ஒன்று enlarge, விரிவாக்குங்கள். இன்னொன்று கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க, 2வது பாயிண்ட்டு. 3வது கொஞ்சம் கூட lengthen பண்ணுங்க, அதை குறித்து பார்த்தோம். 4வது பலப்படுங்க. 5வது do not hold back. இந்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ரிமெம்பர் திஸ். இந்த 5 காரியங்களும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறதாக இருக்கிறது. ஸோ அதை மையமாக வைத்து முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது, இதை செய்ய விடாமல் தடுப்பதற்கு அநேக சாத்தியம் இருக்கிறது. ஒன்று நம்முடைய பயம். அதுதான் யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. Can somebody read in Tamil? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடன் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்துங்க, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் அநேக நேரத்தில் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு வருகிறது, ஆனால் நமக்கு ஒரு பயம் இருக்கும். இது என்னால் செய்ய முடியுமா? இது சாத்தியமா? இது எப்படியாக நடக்கும் என்பதை குறித்து அநேக சந்தேகங்கள் நமக்குள்ளாக எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ தேவன் யோசுவாவிடத்திலே அதே தான் சொல்லுகிறார். பயப்படாதே, உனக்கு இருக்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கும் சாத்தியம் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நீ பயப்படாமல் இருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து செல்வாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை பார்க்க முடியும். ஆமென். அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில் சில ஏரியாஸில் ஐசாயா 54:2-3 வைத்து பார்க்கும்போது, சில இடத்துல நம்ம என்லார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும், சில இடத்துல ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியிருக்கும், சில இடத்துல நம்மளுடைய கொஞ்சம் கூட லெங்க்தன் பண்ண வேண்டியிருக்கும், சில இடத்துல நம்ம பலப்படுத்த வேண்டும், சில இடத்துல நம்ம ஹோல்ட் பேக் பண்ணாமல் இருக்கணும். இந்த 5 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாதமும், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாதம் ஒரு இது எடுத்து, ஆண்டவரே நான் எதில் ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு கேட்டு 1 மாதம் செய்யுங்க. 1 மாதம் ஆண்டவரே நான் எதில் என்லார்ஜ் பண்ணணும், என்னுடைய விசுவாசத்துலையா, என்னுடைய ஜெபத்திலையா, என்னுடைய பைபிள் ரீடிங்லையா, எதில் நான் என்லார்ஜ் பண்ணணும், என்ன நான் ஊழியம் செய்கிறதுல எதில் நான் என்லார்ஜ் பண்ணணும்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அதுக்கு பிற்பாடு 3வது, ஆண்டவரே நான் லெங்க்தன் பண்ணணும், எதில் நான் லெங்க்தன் பண்ணணும்? ஷுட் ஐ லெங்க்தன் மை 10 minutes prayer to 20 minutes? ஷுட் ஐ லெங்க்தன் மை 30 minutes prayer to 40 minutes? ஷுட் ஐ லெங்க்தன் மை 1 minute prayer to 3 minutes? 3 மாதம் ஆயிடுச்சு. 4வது மாதம் யூ கேன் டாக் அபவுட் ஸ்ட்ரெங்தனிங். எதில் நான் இன்னும் பலப்படணும், எதில் நான் பலப்படுத்தணும், என்ன பலப்படுத்தணுமா, மற்றவர்களை பலப்படுத்தணுமா என்று கேளுங்க. அண்ட் 5வது, do not hold back. தமிழில் அதுக்கு அழகான வேர்டு இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதில் தடை செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அதை குறித்து தான் நம்ம லாஸ்ட் வீக் நிறைய பேசணும். ஸோ ஐ வில் நாட் டுவெல் ஆன் இட். ஆனால் அதில் அடுத்த பக்கமாக இதெல்லாம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு நமக்குள்ளாக பயம் இருக்கும். டவுட் அண்ட் ஃபியர் ஆர் நேச்சுரல். பயம் இல்லைன்னு சொன்னால் நம்ம மனுஷர்களே இல்லை. ஆமென். கேளுங்க பக்கத்தில், பயம் இருக்கா அப்படின்னு. பயமாக இருக்கு. இருள் வந்தால் நமக்கு சிலருக்கு பயம் வந்துடும். ஈவன் adults have fear about darkness. I don't deny that. It is natural. அதனால தான் ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்லுகிறாரு, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். இப்படி அவருடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 முறை ஆண்டவர் யோசுவா இடத்துல பேசுவார். We have dealt with this in the past, but I am just getting you a reminder there. ஸோ இதனால என்ன இருந்ததுன்னா சொல்லலாம், நம்ம பயப்படுகிற வேளையில், நம்ம கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகிற வேளையில் நமக்கு என்ன ஆயிருதுன்னு சொன்னால், நம்முடைய சிந்தனைகள் அங்கங்கே வேவராக தொடங்கி விடுகிறது. நம்முடைய சிந்தனைகள் அங்கங்கே வேவராகும்போது ஆண்டவருடைய மேல் இருக்கிற அந்த அஷூரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குகிறது. ஸோ இதுதான் நம்மளை என்ன பண்ணிடும்னு சொன்னால், என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும், நான் இவ்வளோ தான் செய்ய முடியும், ஆண்டவருக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும், இதுதான் என்னுடைய லிமிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குறுகிய வரைக்குள்ளே நம்ம பிளாக் பண்ணி விடுகிறோம். ஆமென்.
இதை விட்டு நாம் வெளியே வரணும். அதுக்காக தான் இந்த வார்த்தைகள் ஐசாயா 54வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ முதல்ல நம்ம பயத்திலிருந்தும், நம்ம ஃபியர் அண்ட் டவுட், பயமும் சந்தேகத்திலிருந்தும் நம்ம வெளியே வருவது ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தபடியாக அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வழிகள் இருக்கு. ஒன்று வேத வசனம், ஒன்று ஜெபம். இந்த ரெண்டுலேயும் நம்ம தரித்திருக்கிற வேளையில் நமக்கு இந்த பயமும் சந்தேகமும் ஆண்டவர் நமக்கு தெளிவாக எடுத்து மாற்றுவார். Amen. Now these are just the summary and the gist of it. அடுத்தபடியாக அதை எப்படியாக நம்ம கண்டினியூஸாக பார்க்கும்போது எபிரேயர் ஹீப்ரூஸ் சாப்டர் 11, எபிரேயர் 11வது அதிகாரம் 8-10 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம் தமிழ்ல. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சந்தேகத்துக்கும் பயத்துக்கும் ஆன்டிடோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது? அந்த வசனத்தை மறுபடியும் ஒபீடியன்ஸ், விசுவாசத்தோடு ஒபீடியன்ட், டு பி ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஒபீடியன்ட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில பயங்கள் இருக்குது, அதை போக்கணும்னு சொன்னால் நாம் விசுவாசத்தோடு இருக்கணும். ரெண்டாவது கீழ்ப்படியணும். Amen. So these are the 2 antidotes. If you have fear about anything, ஆண்டோடைய வசனத்தை படிங்க. ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுதோ அது படி, அப்படியே செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த பயம் உங்களை விட்டு மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. By faith, விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்தான்? அந்த இடத்தை மறுபடியும் அந்த இடத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். So by faith he made a move. அந்த அவனுடைய தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு அவன் செல்லுகிறான். அந்த தேசத்தில் அவன் ஒரு அந்நியனாக இருக்கிறான். அந்த தேசத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு டென்ட்டை கொடுக்கிறார். அதுக்கு பிற்பாடு அவனுடைய வம்சாவளி ஈசாக்கு வருகிறார், யாக்கோபு வருகிறார். அதுக்கு பிற்பாடாக ஒரு பெரிய ஒரு ஜாதியாக அது மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். For he was looking forward for this, but ஆண்டவர் அவனை ஆபிரகாமை ஒரு ஆர்கிடெக்டாக, ஒரு பில்டராக அந்த இடத்துல அந்த தலைமுறைகளுக்கு வைத்ததை நாம் பார்க்கிறோம். Amen. Hallelujah. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம இதை சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஸோ let us now look unto God and reflect on God's calling in our life. நம்முடைய ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார், எந்த இடத்துல ஸ்டெப் அவுட் பண்ணணும் அப்படி என்று நம்ம பார்க்க வேண்டும். இப்போ இன்றைக்குள்ள என்னுடைய இந்த கண்டினியூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை பலப்படுது, ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதை குறித்து பார்க்குறோம். Can you all say strengthen? அப்போ ஐசாயா 54வது அதிகாரம் 22வது வசனத்தை மையமாக வைத்து தான் இந்த sermon is there. அப்போ முதலாவது நம்ம பலப்பட வேண்டும் அப்படி என்று சொன்னால் what are we supposed to do? We are called to have a faithful walk. அப்போ கொலோசியர் 2வது அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களில் போடப்பட்டிருக்கிறது படி as we have received Christ in us, நம்ம let us continue, தொடர்ந்து ஆண்டவரை நம்ம நமக்குள்ளாக விசுவாசத்தினாலே அவரை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதில் நிறுத்தி விடாதபடி என்ன செய்யணும் என்று சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் we have to get deepen in your faith. Amen. முதலாவது பாயிண்ட் is deepen in your faith. Can you all say deepen in my faith அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, கொலோசியர் 2வது அதிகாரம் 6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. இது 2 வருஷத்துக்கு முன்பதாக நமக்கு ஆனிவர்சரி டைம்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஸோ we have to be rooted. நம்பர் 1, முதலாவது அவருக்குள்ளாக வேர் பிடிக்க வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம வேர் பிடிக்கிறோம், வேற மாற்றுகிறோம். சிங்கப்பூரில் அங்கங்கே போனீங்கன்னு சொன்னால் கார்டன்லாம் இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லை, 11th ஃப்ளோரில் தான் கார்டன் வச்சுருக்காங்க. அது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வேர் புழுங்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க.
So if we are taking our route from one place to another, one thing to another, வேறு பிடிக்காது. வேறு பிடிக்கலைன்னா 2 வருஷம் கழிச்சு வேறு எடுத்து மாற்றுறது மாதிரி நம்மளும் மாறிக்கொண்டே தான் இருக்கணும். ஸோ வேறு பிடிப்பது ரொம்ப முக்கியமான காரியம். வேறு பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் டு பி ரூட்டட் இன் த ஃபெய்த் ஆஃப் காட். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய விசுவாசத்தில் இன்னும் வேறு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆழமாக போகிறது வந்து லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி நீரூற்றை நம்ம தேட வேண்டும். த லிவிங் வாட்டர் அது எங்கே இருக்குன்னு சொன்னால் இட் இஸ் இன் த பைபிள். ஆமென், ஹல்லேலூயா. வேற எங்கேயும் போக தேவையில்லை. ஆண்டோடைய வசனத்தை படித்து கொண்டே இருங்க. இஃப் ஐ கேன் ஆஸ்க் யூ ஆர் சேலஞ்ச் யூ, 1/2 மணி நேரம் இன்னைக்குலேருந்து நீங்கள் வசனத்தை புரியுதோ புரியலையோ வாசிங்க. ஆமென். இப்போ ரீசெண்டாக கொரியாலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க. தே ஆர் ப்ரொமோட்டிங் சம்திங் கால் ஸ்பீட் ரீடிங். பைபிளில் ஸ்பீட் ரீடிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹி வாஸ் லிஸ்டிங் அவுட் a lot of things, என்னெல்லாம் நன்மைகள் இருக்குன்னு சொல்லி அவர்கள் ஒரு செமினார் வைத்திருந்தாங்க. Now ஸ்பீட் ரீடிங்ன்றது நமக்கு சில வேளை this is their understanding and this is what they are promoting. என்னன்னு சொன்னால் சில நேரத்தில் நம்ம வசனவாசிகளில் நமக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அந்த வசனங்கள் ஆவியானவருக்கு பலனாக இருக்கிறது. The inner man will be strengthened. That is their understanding. Amen. So let's if we take that as an understanding, அப்போ 1/2 மணி நேரம் நம்ம ஒரு சங்கீதத்தை வாசிக்கிறோம், இன்னும் ஆழமாக வாசித்து கொண்டே இருக்கிறோம். சில நேரத்தில் நமக்கு புரியாமல் இருக்கும், ஆனால் அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருங்க. 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம். இட் இஸ் நாட் அபவுட் half an hour. ஒரு பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் யோசேப்புடைய புஸ்தகம் இல்லை ஆபிரகாமுடைய புஸ்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 12வது அதிகாரத்தில் தொடங்கி அப்படியே ஈசாக்கு வர்றது வரைக்கும் இருக்குது. That is around somewhere around 24 என்று நினைக்கிறேன், 23-24 என்று நினைக்கிறேன். ஸோ அவ்வளோத்தையும் படித்து முடித்தாதான் நமக்கு ஆபிரகாமுடைய முழுமையான கதை நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஈசாக்குடைய கதை வந்துடும். ஈசாக்குடைய கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் அப்படியே தொடங்கி வரும்போது அதுக்கப்புறம் யாக்கோபுடைய கதை வந்துடும். ஸோ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிள் ஸ்டடி இஸ் கன்சிடர்ட் டு பி லைக் அ பேர்ல் ஸ்ட்ரிங். பார்த்துருக்கீங்களா? முத்து மாலை பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்ததா பார்க்காத மாதிரி எப்படி ரொம்ப சீரியஸாக முத்து மாலையா பாஸ்டர் எப்படி இருக்கும்? ஜெனிஷ் கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க முத்து மாலை. ஜஸ்ட் ஜோக்கிங். எவ்ரிபடி நோஸ் த பேர்ல்ஸ், ரைட்? ஸோ வேத புத்தகம் என்பது ஒரு முத்து மாலை போல. ஏன்னு சொன்னால் இட் இஸ் அ கனெக்டட் வித் லாட் ஆஃப் பேர்ல்ஸ். நிறைய முத்துக்களாய் ஒன்றிணைத்து வைத்த ஒரு மாலை தான் வேதாகமம். ஆமென். அப்போ நம்ம திடீர்னால நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, நம்ம கிரிக்கெட் விளையாடுற மாதிரி நம்பர் 6 எத்தனை பேர் அந்த கேம் விளையாடுறீங்கன்னு தெரில, 6, 7, 8 அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு வசனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்காமல் எடுத்து கொஞ்சம் நேரம் வாசிங்க. I would say let us spend time in reading the Old Testament this year. Amen. ஏன்னு சொன்னால் நமக்கு ஐசாயா புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வருஷத்துக்கு. ஸோ we encourage you to do some study on Old Testament. புதிய ஏற்பாட்டு நம்ம வாசிக்கலாம். ரெண்டாவது there is the in-depth study. இது வந்து ஒரு கதை மையமாக வைத்து ஒரு கேரக்டரை மையமாக வைத்து படிப்பது. ரெண்டாவது another way to study the Bible is to go through ஒரு series of themes. அந்த தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ க்ரோயிங் இன் த லார்ட், ஆண்டவருக்குள்ளாக எப்படி வளர்வது அப்படின்னு சொல்லி ஒரு தீம் இருக்கும். அந்த தீம் வழியாக போவது. அப்போ தீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலோசியர் ஒரு தீமாக இருக்கிறது. தட் இஸ் வேர் இந்த ஆண்டவருக்குள்ளாக எப்படி வளருவது. எபேசியருக்கு ஒரு தீமாக இருக்கிறது. எபேசியர், கொலோசியர், எபேசியர், கலேசியர் சபைகளுக்கு எழுதின புத்தகங்கள் எல்லாமே ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற நாம் எவ்விதமாக வளர்ச்சிக்குள்ளாக போக வேண்டும் என்பதை குறித்திருக்கு. மூன்றாவது, இது ரெண்டையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நமக்கு சிபிஎஸ் பைபிள் ஸ்டடி இருக்குது. ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் இட், பட் தட் இஸ் அ ஜென்யூன் பைபிள் ஸ்டடி. அதில் ஒரு நாளும் ஒரு வசனத்தை 4 கொஸ்டினை நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் யூ வுட் ஹவ் கம்ப்ளீட்டட் a few books. அதுக்கு பிற்பாடாக உங்கள் வாழ்நாள் முழுவதுமாக நீங்கள் எப்போல்லாம் அந்த புக் எடுத்து படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஸோ சில வார்த்தைகள் நமக்குள்ளாக வேரூன்ற வேண்டும். புதிய ஏற்பாடாக இருக்கலாம், பழைய ஏற்பாடாக இருக்கலாம்.
சில வார்த்தைகள் நமக்குள்ளாக வேரூன்ற வேண்டும். அது நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்யணும். அதுதான் கெட்டிங் ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ ரூட்டட், வேரூன்றி நிற்கிற வேளையில் அது நமக்குள்ளாக ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய கேரக்டரை பில்ட் பண்ணும், நம்முடைய பலத்தை பில்ட் பண்ணும், ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை பில்ட் பண்ணும். அந்த பில்ட் பண்ணி வருகிற வேளையில தான் நாம் விசுவாசத்திலே பலப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டு காரியம் இல்லாமல் நான் விசுவாசிக்கணும், எனக்கு விசுவாசம் குறைவாக இருக்குன்னு சொன்னால் நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை. there is no shortcut. we have to spend the time in the presence of God. பக்கத்தில் சொல்லுங்க, there is no shortcut. get rooted, get built up. வேரூன்றுங்க, வளருங்க. ஆமென். இந்த ரெண்டும் செய்யும்போது தான் நாம் விசுவாசத்திலே பலப்படுகிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம we are going to understand about how can we strengthen ourselves. ஸோ இதுதான் என்னுடைய முதலாவது பாயிண்ட், டு டீப்பன் இன் யுவர் ஃபெய்த். விசுவாசத்திலே பலப்படுவது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸ்ட்ரெங்க் கம்ஸ் ஃப்ரம் பர்சிஸ்டன்ட் ஃபெய்த் இன் கிரைஸ்ட். அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு காலையில் நான் எழுந்த வேளையில் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ராத்திரியில் தூங்குகிற வேளையில் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நீங்கள் யூ ஹேவ் டு கன்சிஸ்டன்ட்லி பர்சிஸ்டன்ட்லி தொடர்ந்து விசுவாசித்து கொண்டு இருக்கிற வேளையில் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வளர்ந்து கொண்டு இருப்பீர்கள். ஆமென். அவர் என்னவோ பேசுகிறாரு, நம்ம பாட்டுக்கு இருப்போம், டைம் ஆச்சு. Brothers and sisters, this is the word of God that is coming, not for me also, for you also. Amen. This is my second preaching that I am doing today. Okay. May I ask you to be focused, attention, பக்கத்தில் அங்கே பேசாமல் சிரிக்காமல் ஃபோக்கஸ்டாக இருந்து a few minutes let us focus on the word of God. ரெண்டாவது, நம்ம பலப்பட்டா மட்டுமே தான் நம்முடைய கம்யூனிட்டிக்கு நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியும். இன்றைக்கி SG60 என்றோம், இந்தியன் கம்யூனிட்டிக்காக ஜெபம் பண்ணுகிறோம்னு சொல்கிறோம். May I ask you, how many of you are praying for the prayer points that are being sent? 1 2. This is where we are, my brothers and sisters. தினந்தோறும் 7 prayer point 5 prayer points அனுப்பி விடுகிறோம். எதுக்காக? உங்களை போன்ற இந்த இடத்துல இருக்கிற இந்தியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். This is where we fail as believers. நம்முடைய வேறு எங்கே இருக்கிறது? ஏதோ அனுப்புகிறார், பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லை, காலமே எழும்பி அனுப்பி விடுறாரு. We have more than other things to do, but we want you to be strengthened so that உங்கள் மூலமாக இந்த community, the Indian community can be established. Amen. ஸோ ஆண்டவர் உங்களை எதற்காக இந்த இடத்துல வைத்திருக்கிறார்? உங்களுடைய விசுவாசத்தை எதனால் பலப்படுத்துகிறான்னு சொன்னால், உங்கள் மூலமாக மற்றவர்கள் பலப்பட வேண்டும். நம்முடைய லாஸ்ட் மாதத்துடைய வசனம் எபிரேயர் 10வது அதிகாரம் 24 25 யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? Let us consider ourselves to spur one another. ஒருத்தரை என்ன செய்யணும்? பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருந்தது. ஸோ until we become strengthened in us, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய காரியங்கள் நமக்குள்ளாக இல்லைன்னு சொன்னால், how can we be strengthened? நம்ம இன்னொருத்தங்களை எப்படி பலப்படுத்த முடியும் if we ourselves are not strengthened? அப்போ முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய, நம்ம விசுவாசத்தில் பலப்படணும். ரெண்டாவது, நம்ம கம்யூனிட்டிக்காக சில காரியங்கள் செய்வதற்கென்று பலப்படணும். ஸோ when you talk about community, இந்த தேசத்தில் நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கு, இந்தியர்களுக்காக ஜெபிங்க, இந்திய குடிமக்களுக்காக ஜெபிங்க, இந்த இடத்துல தேசத்தில் இருக்கிற இந்தியர்களுக்காக ஜெபிங்க. அதன் மூலமாக பெரிதான மாறுதல்களை இந்த தேசத்திலே மட்டுமல்ல, இந்த இந்திய கம்யூனிட்டிலேயே ஆண்டவர் கொண்டு வர முடியும். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் கூட உற்சாகமாக கையை தூக்கி. ஆமென். அப்போ இதை விசுவாசித்தீங்கன்னா அதுக்கு என்ன பிரயாசப்படுகிறீங்க? வாட் இஸ் தட் ஸ்டெப் தட் யூ ஆர் டேக்கிங் அபவுட் இட்? ஆர் யூ ப்ரேயிங் ஃபார் தம்? ஆர் யூ டூயிங் சம்திங் ஃபார் தம்? ஆர் யூ ரீச்சிங் அவுட் ஃபார் சம்திங்? விசுவாசத்தோடு இருந்தால் பார்த்தாது. we need to take action, we need to pray. amen, hallelujah. இன்றைக்கு எத்தனாவது நாள்னு யாராவது சொல்ல முடியும்? டே 27 27 நாள் இன்று 5 பாயிண்ட்ஸ். see how much we have missed out to pray for the community. 100 பேர் ஜெபிச்சோன்னா எத்தனை, how many prayers have been received by God? 700 prayer ஒரு நாளைக்கு.
Now, this is the power of strengthening in our community. அப்போ நம்ம இன்றைக்குலேருந்து 5 பாயிண்ட் தினந்தோறும் காலமே வசனத்தை வாசிக்கிறீங்களா இல்லையா, ஐ டோன்ட் நாட் நோ. பட் நம்பர் 1, அன்னைக்கு அனுப்புகிற வசனத்தை நம்பர் 1 நீங்கள் வாசிங்க. அதில் ஒரு டிவோஷன் இருக்குது. There are different pastors doing different வேறு pastors தமிழில் செய்கிறாங்க, இங்கிலீஷில் செய்கிறாங்க. If you cannot listen, ஒருவேளை உங்களுக்கு பார்க்கறதுக்கு யூடியூப்பில் பார்க்க முடியலன்னா just go and listen to the podcast. கேளுங்க, வண்டியில் போகும்போதோ அல்ல டைம் கிடைக்கும்போது கேளுங்க. Or if you cannot read it or you cannot listen it, read it. இந்த 3 we can read, we can hear, we can see. Amen. 3 senses already முடிஞ்சிட்டு 3 காரியம். So இந்த 3 காரியமும் if we can do it even for the rest of the days. இன்றைக்கு 27ஆம் தேதி, இன்றைக்கு வந்து இன்றைக்கு 27, from tomorrow இருந்து 28ஆம் தேதியிலேருந்து 40 நாட்கள் வரைக்கும் if we can do it, நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறேன், நம்முடைய இந்த தேசத்தில் இருக்கிற இந்திய மக்களுக்காக நம்ம செய்கிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறோம். Amen. We are not just praying, we are declaring the presence of God in the city. Amen. Day of His power என்று சொல்லுகிற வேளையில் நம்ம ஜெபம் செய்யாமல் ஜெபத்தோடு அந்த இடத்துக்கு போகாமல், if we just be there, okay ஏதோ செய்வோம், 8ஆம் தேதி ராத்திரி ப்ரேயர் இருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா we cannot see the power of God manifesting there. Amen. So we need to start praying. Can you turn around and say, start praying for SG60? I just want to share a bit more about this SG60 to encourage you. இந்த 40 நாள் வீடியோ பண்ணுகிறது, God gave me this thought. எதுக்காகன்னு சொன்னால் சபைகளை பலப்படுத்துவதற்கு. So I approached pastors and I encouraged them. அவங்க சொன்னாங்க, it is very tough, very difficult ன்னு சொன்னாங்க. We said, I will take it responsibility. Number 1, ஒழுங்கான கண்டென்ட் வரணும், குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட். அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. எல்லா பாஸ்டர்ஸும் தே cannot be very eloquent. சில பாஸ்டர்ஸுடைய இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு. நம்பர் 1 குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட், நம்பர் 2 குவாலிட்டி ஆஃப் டெலிவரி, நம்பர் 3 கன்சிஸ்டன்சி. இந்த 3 காரியமும் வைத்து நம்ம we are working as a team. Last week I told about the team. So இன்னும் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். Now if God has given this to the church and we ourselves, நம்ம சபையாக இதற்கென்று பிரயாசப்படுகிறோம், இதற்கென்று ஆண்டவர் சொன்னுகிறான்னு சொல்லி நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். This is not only நம்முடைய சபை மட்டும் இல்லை, 112 113 சபைகளுக்கு இந்த கான்டென்ட் போய் கொண்டு இருக்கிறது. Amen. So if we cannot understand the magnitude of how this can strengthen the churches, இது மற்ற சபைகளை பலப்படுத்தும்னு சொன்னால் நம்ம சபையை நான் அது பலப்படுத்த முடியும். Amen. This is not just for our church, this is for the entire Indian community. அதனால தான் நம்ம முதல்ல பலப்படணும். We have to be strengthened, my brothers and sisters. நம்ம இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒரு நாளும் ஒரு டாப்பிக்கை பற்றி ஒருத்தரும் பல வசனங்களை வைத்து பேசுகிற வேளையில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற இந்திய குடிமக்களுக்கு, இந்திய கம்யூனிட்டிக்கு உகந்ததாக தான் ஒருத்தரும் பேசுகிறாங்க. So you know what kind of things that we need to pray for. Amen. நேற்றைய தினத்தில் we are praying for protection against crime. காலை நேரத்தில் we are praying, but apart from that, are we really getting involved in this prayer? This is what we can do to strengthen the community. அப்போ அது முதல்ல நம்ம எங்கேருந்து தொடங்கணும்னு சொன்னால் நம்முடைய ஜெபத்தில், நம்ம தனிப்பட்ட ஜெபத்திலேருந்து we have to start with. I encourage you all, if you have prayed, you send a message to somebody, said, I prayed, I have prayed, can you also pray? இல்லைன்னு சொன்னால் ஒரு ஐக்கான் இருக்குது, ப்ரேயர் ஐக்கான், இப்படி வைக்கிற ஐக்கான், அதை வந்து அந்த ப்ரேயரில் ரிமார்க் போடுங்க, then we know you have prayed. Amen. Take that as an accountability to say, yes, I am going to pray for the Indian community in Singapore. அப்போ முதலாவது we need to be strengthened in the faith. நம்ம விசுவாசிக்கணும், இந்த ஜெபத்தின் மூலமாக இந்த தேசத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வருவார். எத்தனை பேர் அதுக்கு விசுவாசிக்கிறீங்க? ஓகே. செகண்ட்லி, இந்த தேசத்தில் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் அதற்கு நான் ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். Amen. இதுக்கு நான் I am not asking you to raise your hands now. This is your commitment with God. At the end of it, I will ask you to take a commitment to pray. So, deepening of your faith. இன்னும் உங்களுடைய விசுவாசம் ஆழமாக போக வேண்டும். No, when we pray, God moves things. Amen. ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில்
உங்களுடைய குடும்பத்து வாழ்க்கையில் சில காரியங்களை மாற்ற முடியும். ஆமென். எத்தனை பேர் இதுக்கு விசுவாசிக்கிறீங்க? அதை இன்னும் ஆழமாக விசுவாசிங்க. நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு மாறுதலை கொண்டு வர போகிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாறுதலை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த தேசத்துலேயும் ஆண்டவரால் மாறுதலை கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. So turn to somebody and say, let us get deepened in your faith. இன்னும் ஆழமாக விசுவாசிங்க. அதுக்கு we have to be rooted, we have to be built up, we have to strengthen in our faith. இந்த 3 காரியங்கள். ரெண்டாவது, strengthening in our mind. நம்முடைய சிந்தனையில் நம்ம இன்னும் பலப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். Do not be conformed to the patterns of the world, but be renewed and transformed in your mind. தமிழ்ல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ உங்களுடைய மனம் புதிதாகிறபடினாலே நீங்கள் மாறுகிறீர்கள். யூ ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங். மறுரூபமாகிறீங்க, நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறீங்க. அதன் மூலமாக உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய மைண்ட் பலப்படுகிறது. ஸோ ஸ்ட்ரெங்தனிங் த மைண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யோர் ஆக்ஷன், யோர் டிசிஷன் and your alignment with God's purpose. Amen. Hallelujah. அப்போ நம்ம ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கிற வேளையில், ஒருத்தரை ஒருத்தர் மீட் பண்ணுகிற வேளையில் we cannot be distracted about the world and the world things. உலக பிரகாரமான காரியத்தை பேசாம நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, how can we change our thoughts? இதை நம்ம யோசிக்கணும். அநேக நேரத்தில் நம்ம உலக பிரகாரமான காரியத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். இந்த உலகம் இப்படி இருக்குது. Some of you might be very interested in politics. பார்த்த உடனே மோடி கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். The moment we start speaking about it, நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆயிடும். Or we talk about Trump and Jaishankar. Or Jaishankar is supposed to be one of the top political influencers என்று சொல்லலாம். ஸோ அவரை பற்றி பேசின உடனே நம்ம வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிரும். Or we talk about some other things that get excited about it. How excited are we about the word of God? ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறதுல, ஆண்டவருடைய வசனத்தை ஷேர் பண்ணுறதுலையும் do we show that excitement? Amen. I am also excited about politics. Politics-ஐ பற்றி பேசினா நானும் நிறைய பேசுவேன். But sometimes we need to discern. சரி பேசிட்டோம், but let us continue with the other things. Amen. அதுக்காக பேசக்கூடாதுன்னு சொல்லல. You can speak, but let that not influence your thoughts. உங்களுடைய சிந்தனையை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்வது. We have to guard our hearts so that we can do what God is wanting to do. ஏன்னா the alignment of God is not with the distractions of the world. Alignment of God is always with the word of God. Amen. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை வைத்து நம்ம பேசுகிற வேளையில் we might not be able to focus on all the other things that are happening in the world which can distract us. நம்மளை அதிலிருந்து கொஞ்சம் மாற்றி ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதிலிருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணி விட தான் சாத்தியம் இருக்குது. Amen. So let us not get distracted in our mind. நம்ம மைண்டுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது, இவ்வளவு தான் நேரம் இருக்குது. If you are watching news for 1 hour, reduce it to 15 minutes. If you are watching news for more than 1 hour, then that is another word இருக்கு அதுக்கு. Why am I saying this? I was addicted to news. ராத்திரியெல்லாம் எனக்கு நியூஸ் ஓடிட்டே இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். ஏன்னா உலகத்தில் வேற ஏதாவது நடந்துடக்கூடாது நமக்கு தெரியாமல். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ யூஸ் டு பி. ஸோ வீட்டில் எப்படி நைட்லேருந்து மார்னிங் எழும்புற வரைக்கும் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். தூங்கும்போதும் ஐ see the நியூஸ். ஓகே இதாச்சு. மார்னிங் பார்த்தா அதே நியூஸ் தான் இருக்கும். பட் ஸ்டில் we want to watch it. So you look at the way that we connect ourselves. அதை என்ன செய்யுங்க, இப்போ ஆண்டவருடைய ஒரு வசனம். There are so many YouTube channels which has just verses. preaching சொல்லலை. preaching that is your discernment. நீங்கள் என்ன preaching கேட்குறீங்களோ. But restrict yourself to preaching and focus on the word. Amen. வசனத்தை கேளுங்க, வசனத்தை போட்டு விடுங்க, வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. The time that you get up, you will wake up with a verse in your mind. Amen. இல்லாட்டி ஏதாவது ப்ரேயர் இருக்கும். There are 24/7 மியூசிக் இருக்குது.
ஸோ சேஞ்ச் த வே யூ டூ திங்ஸ். அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாறுதலுக்குள்ளாக கொண்டு வரும். ஸோ ரெகுலர் we have to engage with spiritual discipline. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. Spiritual discipline சொல்லும்போது it can be scripture, it can be aligning to the word of God, aligning your ways, உங்களுடைய வழிகளை ஆண்டவருடைய வழிகளுக்கு நேராக திருப்புவதாக இருக்கும். Amen. Hallelujah. So we saw 3 points. One, strengthening our faith. One, deepening our faith. ரெண்டாவது, strengthening our community, strengthening our mind. And fourth is to spread out to the left and right. அப்போ ஐசாயா 54வது அதிகாரத்தில் 2, 3, 4 ஆகிய வசனங்கள் சொல்கிறது. Enlarge your tent, stretch your curtains. அப்போ it talks about spreading out to the right and the left. அப்போ right side, left side என்று பார்க்கிறதுல it talks about the neighbors. It talks about நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய வேலையில் பக்கத்தில் இருக்கிறவங்க. லெஃப்டில் பேசுவீங்க, ரைட்டில் பேசுவீங்க. எஸ் ஆர் நோ? பேசுதானே சரி. இப்போ வண்டி ஓட்டினாலும் என்ன சொல்லுது? லுக் டு த லெஃப்ட், லுக் டு த ரைட், தென் டேக் எ டர்ன். அது மாதிரி தான் நம்ம உட்கார்ந்துருக்கும் போதும் பேசும்போதும் we look to the left, we look to the right. So let me give you another thing. ஒரு ஃபோன் எடுத்து ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்களுக்கு லெஃப்டில் இருக்காங்க, அவங்க முன்னாடி யார் இருக்காங்க, அவங்க பின்னாடி யார் இருக்காங்க, உங்கள் காண்டாக்டில் அவங்களுக்கும் ஒரு ஹலோ சொல்லுங்கள். Amen. So when we say we need to spread out left right அப்படின்னு பார்க்குற வேளையில், it is asking to make room for growth. நம்முடைய வளர்ச்சிக்கு நம்ம ரூம் உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு செடி எடுத்து கொண்டு போய் உங்களுடைய வீட்டில் நடுறீங்க. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ட்ரீஸ். அதுக்கு மேலே நின்றுச்சுன்னா அந்த செடி என்னென்ன இருக்கும்? 5 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வளர்வதற்கு இடம் இருக்காது. ரைட்? ஸோ வாட் ஷுட் வி டூ? இருக்கிற செடியெல்லாம் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி ஸோ தட் தேர் இஸ் அ சன்லைட். அப்போ அந்த வெளிச்சம் அந்த செடி மேலே வரும்போது அந்த செடி இட் வில் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த சன்லைட். இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அதான் செய்யணும். எங்கெல்லாம் ஷேட்ஸ் இருக்குதோ, ஷேட்ஸ் ஆஃப் our own thinking. சன்லைட் assume or give it as an analogy of God. ஆண்டவருடைய வெளிச்சம். ஆண்டவர் வெளிச்சத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்புகிற வேளையில் சைடில் இருக்கிற ஷேட்ஸு, சைடில் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றுகிற வேளையில் அது ஒரு வளர்ச்சிக்குள்ளாக வருவதற்கு சாத்தியம் இருக்குது. Amen. Hallelujah. Hallelujah. So we need to really call ourselves, the call for us is to expand ourselves in growth. அப்போ strengthen பண்ணுகிறது எதற்காகன்னு சொன்னால், நம்மளை ஒரு வளர்ச்சிக்குள்ளாக கொண்டு வருவதற்கு. To enlarge ourselves is to make room. To make room is to expand. To expand is to continue to look into the position and perspective of growth. அப்போ நமக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிக்குள்ளாக வருவதற்கு கர்த்தர் இந்த காரியங்களை செய்வதற்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். And then finding strength. The next point is finding strength in the and having stability. முதலாவது பலத்தை குறித்து பார்த்தோம். அடுத்தபடியாக ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம பலத்தை மட்டும் பார்க்க முடியாது. We can also look for stability. ஒரு வண்டி ஓட்டுக்கிறீங்கன்னு சொன்னால், or let's say you take a taxi, அவங்க 80லே போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். திடீர்னால யோசிச்சு பாருங்கள், 40ல் போகிறார், திடீர்னால 80ல் போகிறார், திடீர்னால 100ல் போகிறார், திடீர்னால 60ல் போனால் வெரி இன்கன்சிஸ்டன்ட் இல்லையா? நம்ம பார்ப்போம், என்னடா இது இவர் இப்படி ஓட்டுக்கிறாரா, உடனே ஒரு ஆப் எடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் போடுவோம். we also become கேசு. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய. சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனம், The Lord is my strength. கர்த்தரே என் பலன், என் கேடகம். தமிழ்ல, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அப்போ நம்ம ஸ்டெபிலிட்டிக்குள்ளாக போகணும்னு சொன்னா, நம்முடைய சோர்ஸ் will have to be God and God alone. Amen. அப்போ நம்ம மக்களை பார்த்து, பீப்புளை பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா we will lose stability.
நமக்கே ஒரு ஸ்டேபிளான ஒரு தாட் இருக்காது. our perspective will change. ஒருத்தருக்காக இன்னொரு காரியம் செய்கிறோம், இவங்களுக்காக இப்படி செய்கிறோம். நோ, தட் இஸ் நாட் தி அப்ரோச் ஆர் அப்ஜெக்டிவ் நம்முடைய வாழ்க்கையில். கர்த்தரே சொல்லுங்க, கர்த்தரே என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. Can you put the verse in? கர்த்தரே என் பலனும் என் கேடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, அவரை நம்பி இருந்தது இருக்கிறது. I will trust in him அப்படின்னு சொன்னா இட்ஸ் a continuous tense. என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது. இந்த எக்ஸாம்பிள் சொன்ன செடியை வச்சு பாருங்க. என் இருதயம் எப்போதுமே ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சம் எங்க. லார்ட், வாட் இஸ் தட் யூ ஆர் வாண்டிங் டு டெல் மீ? நாட் அபவுட் த பீப்புள், நாட் அபவுட் மை ஃப்ரெண்ட், நாட் அபவுட் மை ஹஸ்பண்ட், நாட் அபவுட் மை ஒய்ஃப், பட் ஆண்டவரே நீங்க எதை சொல்லுகிறீங்க, அதை நம்ம ஃபர்ஸ்ட் we have to receive it. And then அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறார். And then my heart leaps for joy. என் இருதயம் களி கூறுகிறது. ஸோ இது தாவீது பார்க்கிற வேளையில் he is trusting in God. ஆண்டவர் மேல் முழுமையாக விசுவாசம் வைத்து அவரிலே பலப்பட்டவனாக இருக்கிறான். He is, because he is the protector, he is the source of his strength. He does not say that ஆண்டவரே எல்லா விதமான காரியத்திலையும் நான் உண்மையை நம்பி இருக்கிறேன். He has a relationship that is able to trust God. அப்ப இன்றைக்கு அந்த ஒரு சோர்ஸ் நம்ம ஆண்டவராக இருக்கிற வேளையில் we have the joy. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். we are trusting him. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில நாங்க நம்புகிறோம். நீர் எங்களுக்கு இது இம்மட்டுமாக இவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறீர், இன்னும் நான் அதிகமாக காரியங்களை செய்வதற்கு அழைக்கிறோம். in our daily lives, தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில how are we being strengthened by God? நம்மளுக்கு ஆண்டவர் எவ்விதமாக ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். how is God leading us into joy? சில நேரங்களில் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும்போது ஜெபிக்கிற வேளையில் ஒரு தெய்வீக சமாதானம் நம்மளை மூடும். ஆமென். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? how many of you experienced it? பிரச்சனை இருக்குது, yes, but when God speaks, when you persistently pray, ஜெபிக்கிற வேளையில் அந்த தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ளு கிருபை உள்ளதாக இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? என் ஆத்துமா உம்மை நோக்கி. Hallelujah. So that is the joy that we have. என் ஆத்துமா, my heart leaps for joy and will sing praises to you. என்னுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறுகிறது என்று தாவீது சொன்னவனமாக, முதலாவது to have the stability, we have to நம்ம பழக வேண்டும். என்னுடைய சோர்ஸ் ஆண்டவராக இருக்கிறார். Hallelujah. Can you all say my source is Jesus? ரெண்டாவது பலப்படுத்துவதற்கு first is the source. Source is God and God alone, because he strengthens. ரெண்டாவது நம்முடைய பிரச்சனைகளை, when we go through weaknesses, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்குது, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். என் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் இருக்கிறது என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் பலவீனமாக இருக்கிறேன்னு சொல்லி we become very negative about weaknesses. பட் ஆண்டவருக்குள்ளாக அந்த பலவீனத்தை நீங்க சொல்லுறீங்கன்னு சொன்னா நீங்க பலவனாக மாறுகிறீங்க. because the strength of God will overtake your weakness. Amen. Hallelujah. சில நேரத்தில் நம்முடைய வீக்னஸ் இதுவாக இருக்கலாம், நம்முடைய பலவீனங்கள் நம்மளை சில காரியங்கள் செய்ய விடாம தடுக்கலாம். ஆனா இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு போதுமானதாக இருக்கிறது. Amen. Hallelujah. So my grace is sufficient for me. அப்போ அந்த கிருபையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தினந்தோறும் காலையிலே கிருபை பழசாக இருக்கிறதா, புதிதாக இருக்கிறது. Amen. நம்ம தான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் ரெஃப்ரிஜரேட்டரை வைக்கிறது இல்லை. ஆண்டவர் கிருபை புதுசாக எவ்ரிடே மார்னிங், மை சன் he needs this, my daughter she needs this என்று சொல்லி அவர் புதிய புதிய கிருபைகளை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறார். Amen. Hallelujah. So can we say my grace, ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதுமாக இருந்தது. Grace is sufficient in our weakness. ரெண்டாவது, we have to recognize the power, அவருடைய கிருபை, அவருடைய பலன் என்னுடைய வீக்னஸ்ல, என்னுடைய கடினமான நேரத்தில் அது போதுமானதாக இருக்கிறது. No, grace is sufficient அவருடைய கிருபை.
ரெண்டாவது, அந்த கிருபை எங்கே அப்ளை ஆகணும்னு சொன்னால், நம்ம எப்போ பலவீனமாக இருக்கிறோமோ, எங்கே வந்து ஒரு ஒரு தெர் இஸ் நோ டோர், எந்த இடத்துல ஒரு வழிவாசல் இல்லைன்னு நினைக்கிறோமோ, அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை இடைப்படும் என்று நம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம அந்த அந்த டோர் பார்ப்பதுக்கு முன்பதாகவே we start fretting. அந்த டோரில் போய் நில்லுங்க, அந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபை நிச்சயமாக உங்களை எடுத்து செல்லும். ஹல்லேலூயா. That is the power of His grace. So first is to understand His grace. ஆண்டவருடைய கிருபை அறிந்து கொள்ளுங்க. அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் புதிதாக இருப்பது போல அது உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். ரெண்டாவது, டு அண்டர்ஸ்டாண்ட் த பவர், எங்கே ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எங்கே பலவீனமாக இருக்கிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவீங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, எனக்கு இந்த வீக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் தைரியமாக சொல்லணும். அண்ட் டு யுவர் க்ளோஸ் பீப்புள் டு ப்ரே ஃபார் யூ. நான் பவுல் அப்போஸ்தலன் அந்த வார்த்தையில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், therefore I boast all more gladly about my weakness. ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு வீக்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவர் கண்டிப்பாக ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு வீக்னஸ் வைத்திருப்பார். Amen. There is nobody without any weakness. ஆதாமுக்கு ஒரு வீக்னஸ் இருந்து, ஏவாளுக்கு ஒரு வீக்னஸ் இருந்து. Amen. So let's not go to that. உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் there are weaknesses. அப்போ we need to, அந்த பலவீனத்தினால என்ன செய்யணும்னு சொன்னால், அது that is the pathway that God leads us closer to Him. யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பலவானாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், நானே எல்லாம் செய்துட்டு போயிடுவேனே அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஸோ God knows, இந்த பையனை இந்த இடத்துல பிடிச்சாதான் He will come closer to me. So God knows. Sometimes let us not take things for granted. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வருகிற வேளையில் அந்த வீக்னஸை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. யூஸ் தட் டு கோ அகெயின் அண்ட் அகெயின். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், சவுலுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். சவுல் வீக்னஸில் என்ன செஞ்சான்னு சொன்னால், he asked counsel to Samuel. என்ன கவுன்சில் கேட்குறேன்னா, என்னை இந்த ஆட்சியில் எப்படி நீங்கள் தக்க வைத்து கொள்ள போகிறீங்க? நம்முடைய பாலிட்டிஷியன்ஸ் மாதிரி என்ன நடந்தாலும் சரி, எனக்கு இந்த சேர் வேணும். தட் இஸ் வாட் சவுல் வாஸ் ஆஸ்கிங். ஆனால் தாவீதும் நேத்தனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், நேத்தன் தவறை சுட்டி காட்டினோடனே he realizes his problem, he understands his weakness, ஆண்டவரத்தில் போகிறான். Now God is not looking for perfect people. God is looking, ஆண்டவர் யாரை பார்க்குறான்னு சொன்னால், உங்கள் இருதயம் ஆண்டவரை பார்க்கிறதா. Amen. You have your weakness, I have my weakness, everybody has our weakness. And the weakness la can we look unto God. And through Ecclesiastes 4:12, though one may be overpowered, two can defend them. அதுக்காக தான் நம்ம ஒருத்தர் மீட் பண்ணி ஜெபிக்கணும். ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம ஜெபிக்கணும். To have fellowships in their houses, to pray together as families. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன சொன்னால், ஒரு குடும்பத்துக்கு ஒரு தளர்ந்த ஒரு சிச்சுவேஷன் வர சாத்தியம் இருக்கிறது. அந்த நேரத்தில் there is another family to support them. Amen. Hallelujah. நம்ம எல்லாரும் ஒரு சபையில் இருக்கிறோம். If you are living as silos, then there is no purpose to be in a church. சபையாக இருக்கும்போது ஒருத்தரை தாங்குவது, ஜெபத்தில் தாங்குவது, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஒருத்தர் வீக்னஸில் ஒருத்தங்களை அறிந்து அவங்களுக்காக ஜெபிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Amen. I thank for all the prayer warriors who are praying, but we need more people to help and pray. Amen. Hallelujah. அதில் உங்களுக்கு ஒரு growth கர்த்தர் தருவாராக. ஸோ நம்ம ஒன்றிணைந்து ஜெபிக்கிற வேளையில் that becomes the source of defense. அதுக்காக தான் SG60 prayer. ஏக்குன்னு சொன்னால், do you think all the Indian community people are well off? இல்லை. What are the challenges? Number one, health challenges. Life expectancy compared to other races in this country for Indians are lower. Agree, disagree? ஏன்னா நமக்கு நல்ல சோறு சாப்பிடணும். அவங்க ஒரு கப்பு சாப்பிட்டா நம்ம 3 கப்பு சாப்பிடணும். அப்போ அவங்க 1 மணி நேரம் ஜெபிச்சா நம்ம 3 மணி நேரம் ஜெபிக்கணும். Because the grace that has to operate in our health is more needed. Amen. So I think
டாக்டர்ஸ் ஆர் நாட் ஹியர். ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. த டயபெட்டிக் லெவல் இன் இந்தியன் கம்யூனிட்டி ஹியர் இஸ் ஹையர். இதெல்லாம் இன்னைக்குள்ள பாயிண்ட்ஸில், ப்ரேயர் பாயிண்ட்ஸில் இல்லை, பட் டுடே இஸ் அபவுட் ஹெல்த் கேர். ஹெல்த்துக்காக ஜெபிங்க. கொலஸ்ட்ரால், நல்லா மட்டன் சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை. ஆமென். டேப்லெட்டும் எடுக்கிறது இல்லை நிறைய பேர். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், ஆனால் ஜெபிக்கிறதும் இல்லை. கடையே அவர் கிருபை எனக்கு போதும். No, we need to somewhere, ஏதோ ஒரு இடத்துல நம்ம we have to align ourselves, my brothers and sisters. No, ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர்களை என் பொறுப்பை விட்டேன், என் குழந்தைய விட்டுட்டேன், என் மனைவியை விட்டேன், எல்லாரையும் விட்டேன், நான் என்ன செய்கிறேன்? ஏதோ செய்கிறேன். No, we have to get into the disciplines of God, into the alignment. Number one is health. ரெண்டாவது, everybody of you know, there are three layers of people in the Singapore தேசத்தில். One is a high salaried or high business. ரெண்டாவது mid range business and salaried. இன்னொன்று low range. இந்தியன் கம்யூனிட்டி low rangeல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. This is the reality. I mean Indian community, I am talking about Indian origin. எத்தனை பேர், you take a survey, எத்தனை பேர் சைனீஸ் செக்யூரிட்டியை பார்த்துருக்கீங்க? எஸ் ஆர் நோ? உங்கள் வீட்லையா? வெரி லெஸ் கம்பேரிட்டிவ்லி இஃப் யூ see. Most of the low end jobs are taken by the Indian community. அப்போ நம்ம ஜெபிப்போன்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். Amen. So third is the financial aspect. So second is the status. கடவுள் இதை மாற்றணும். முதலாவது ஹெல்த்தை மாற்றணும், ரெண்டாவது ஸ்டேட்டஸ் அண்ட் தி எஜுகேஷன் படித்தாங்கன்னா எல்லாரும் நல்லா படித்தாங்கன்னு சொன்னால் there should not be any dropouts, there should not be any. அநேக ட்ராப்அவுட்ஸ், அநேகர் ஐடியோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க, பாலியோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. they don't do degree. that has to be emphasized, prayed for, completed. இதெல்லாம் முடிக்கும்போது அடுத்த தலைமுறையில் ஒரு பெரிதான ஒரு மாறுதலை கொண்டு வர முடியும். Amen. And third is to pray for financial stability, financial strengthening. அந்த இடத்துல அநேகர் விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு பலத்தை கொண்டு வரணும். So that can happen when we pray together. ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற வேளையில் அதில் ஒரு பெரிதான ஒரு மாறுதலை கொண்டு வர முடியும். And then there is going to be an unbreakable faith and unbreakable strength when there is togetherness. அதுக்காக தான் ஒன்றிணைந்து நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கிறோம். We are calling again and again to pray together. என்று சொன்னால் சில காரியங்களை உடைப்பதற்கு கம்யூனிட்டியாக ஒன்று சேர்ந்து வந்து நாம் ஜெபிக்கும்போது அதில் ஒரு பெரிதான ஒரு மாறுதல் வரும். Amen. That is why it is called Day of His Power. என்ன சொன்னால் அன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவர் ஒன்றிணைந்து ஜெபிக்கிற வேளையில், when churches come together in unity. அப்போ இந்த 40 நாட்கள் ஜெபிப்பது எதுக்கான்னு சொன்னால் இந்த ஏரியாஸ்லாம் நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோம். 40 days, 40 prayers, 40 points to be prayed. இந்த 40 ஏரியாஸில் ஆண்டவர் கிரியை செய்வார்னு சொன்னால் அதுபோல் ஒரு பிரேக் த்ரூ we can never see. Amen. Hallelujah. So பலப்படுகிறது என்பது it is not just for us, my brothers and sisters. பலப்படுகிறது என்பது it is also to strengthen us, it is also to continue to grow in our life. நம்முடைய வாழ்க்கையை அலைன் பண்ணுவதற்கு மட்டும் அல்ல, நம்முடைய கம்யூனிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவதற்கு கர்த்தர் நம்ம ஒரு சோர்ஸாக யூஸ் பண்ண வேண்டும். Amen. So we say that God is our source. ஆண்டவரே எனக்கு சோர்ஸாக இருக்கிறார்னு சொல்லி we navigate from there. பலப்பட்டு கட்டப்பட்டவர்களாக, வேரூன்றினவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, மற்ற காரியங்கள் செய்வதற்காக, கம்யூனிட்டிக்காக எழுந்து நிற்கிற நம்மளை ஒரு சோர்ஸாக கர்த்தர் மாற்ற வேண்டும். Amen. Hallelujah. That is the journey, my brothers and sisters. அந்த ஜேர்னிக்குள்ளாக தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை அழைக்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் சொன்னால் we have to be put ourselves in the firm foundation of rock of Christ. சங்கீதம் 18வது அதிகாரம் 2வது வசனம். The Lord is my rock, my fortress, my deliverer, my rock. God is my rock, in whom I take refuge, my shield and the horn of salvation, my stronghold. என்று சொன்னவனமாக ஆண்டவர் நம்மளை
நம்முடைய பலனாக இருக்க வேண்டும். Can we read that in Tamil? கர்த்தர் என் கன்மலையும் கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் இரட்சகரும் என் தேவனும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆக to summarize and close, முதலாவது he has to be our foundation. Amen. பக்கத்துல சொல்லுங்க, God is my foundation. ரெண்டாவது, நம்முடைய வீக்னஸ்ல நம்ம when we rely upon God, ஐசாயா 40வது அதிகாரம் 29 லிருந்து 30 வரைக்கும் வாசிக்கலாம், 31 வரைக்கும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். மைக். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைவார்கள். ஆமென். எத்தனை முறை நீங்க விழுந்தாலும் கர்த்தர் உங்களை எழுப்புவதற்கு கிருபை உள்ளவராக இருக்கார். No weakness can reduce you into something that you think என்னால முடியாதுன்னு சொல்றத ஆண்டவர் மேல பலத்தை வைங்க. நம்முடைய வீக்னஸ்ல when we rely upon God can make us into people with true strength. ஏன்னு சொன்னா நம்ம நம்முடைய பலத்துல இல்ல, அவருடைய பலத்துல ஓடுகிறோம். Amen. இன்னைக்கு there is a lot of discussion about fuel. ரஷ்யா கிட்ட இருந்து ஃபியூவல் வாங்கணுமா, எங்கே போகணும், ஃபியூவல் அப்படி நிறைய இருக்குது. லெட் அவர் ஃபியூவல் பி கிரைஸ்ட். அவருடைய ஃபியூவல் இல்லாமல் நம்ம நம்முடைய ஸ்ட்ரென்த்தில் ஓடுவதை ஸ்டாப் பண்ணிட்டு, இட்ஸ் லைக் ஹைப்ரிட். பெட்ரோலில் ஓடுதா, எலக்ட்ரிக்கில் ஓடுதா? நம்ம எலக்ட்ரிக் தான், கொஞ்ச நேரத்தில் சார்ஜ் அவுட் ஆயிரும். பட் ஃபியூவல் இஸ் கோயிங் டு பி தேர். தட் இஸ் காட். லெட் காட் பி யுவர் ஃபியூவல். பக்கத்தில் சொல்லுங்கள், காட் இஸ் யுவர் ஃபியூவல். அப்போ அவர் ஃபியூவலில் the difference between hybrid and the petrol, right? Hybridல கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், கொஞ்சம் ஸ்பீடாக போனால் டக்குன்னு அவுட் ஆயிரும். Recently I was in India. அப்போ we were in a vehicle with CNG and petrol. கொஞ்ச நேரம் எனக்கு தெரியாது இது dual ஃபியூவல் அப்படின்னு சொல்லி. நான் அந்த இதை பார்த்துட்டே இருக்கேன். we are on a long drive. அப்படியே கம்மியாகிட்டே வருது. then suddenly I was panicking. என்ன இது முடிஞ்சு போச்சுன்னா, so I was not directly asking the driver. அவர்கிட்ட கேட்டேன், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது சிஎன்ஜி பம்ப் அப்படின்னு கேட்டேன். அதனால் இங்கெல்லாம் எனக்கு எங்கேயுமே தெரியல. தென் ஐ வாஸ் லைக் பக் வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அங்கே கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆக முடியாது. அப்படி ஐ வாஸ் திங்கிங். அண்ட் தென் ஐ ஆஸ்க்ட் மீன் எவ்வளோ கிலோமீட்டர் போகும், ஆல் தட் லாட் ஆஃப் unnecessary questions. கடைசியில் அவர் சொன்னார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பெட்ரோல் இருக்குது. தென் ஐ ரியலைஸ், பெட்ரோல். No, that is how we are. நம்முடைய tank is not good enough. நம்முடைய tank is very limited. But God's tank is unlimited. He is a source of unlimited strength. Hallelujah. எப்போ நம்ம அவர் மேலே விசுவாசம் வைக்கிறோமோ, எப்போ அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ, எப்போ அவர் மேல் முழுமையாக சார்ந்து வாழுகிறோமோ, we start running with him. அவரோடு இருக்கிற வேளையில் நம்ம நடந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், சோர்வடைய மாட்டோம். ஓடினாலும் சோர்வடைய மாட்டோம், நடந்தாலும் மயக்கம் போட்டு விழ மாட்டோம். ஃபெயிண்ட், இட் டஸ் நாட் ஃபெயிண்ட்னு சொல்லு. தமிழில் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் மாற்றிங்க சொன்னால், we will not become tired. Amen. சில நேரத்தில் இன்றைக்குள்ள வசனம் அதுதானே, என்ன சொல்லுது? If you do not give up at the right time, you will reap the harvest. Amen. Hallelujah. ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், அவரே நம்முடைய சோர்ஸாக இருக்கு. He has to be our source. He has to be our strength. கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்க வேண்டும். Hallelujah.